காலையில் எப்பவும் போல் உளுந்தங்கஞ்சி கிண்டிகிட்டு இருந்தேன். உளுந்தங்கஞ்சி கிண்டிட்டு கொஞ்சம் சூடாகிற கேப்பில் பார்த்தீங்கன்னா இட்லிக்கு ஊற வச்சலான்னு சொல்லி அரிசியும் உளுந்து எடுத்து ஊற வச்சுட்டேன். ஊறிடுச்சுன்னா நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாக மாவு போட்டு விட்டலாம் அப்படிங்கிறக்கா அதை ஊற வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து இந்த கஞ்சியை வந்து குடிச்சிக்கிட்டு இருந்தோம். நானே ஹஸ்பண்ட் தான் வந்து குடிச்சிக்கிட்டு இருந்தேன். பாப்பா வந்து இன்னும் எந்திரிக்கிறேன். எனக்கு சண்டேங்கிறனால கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிப்பா. டிஃபனுக்கு என்ன செய்யுதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி ராகி சேமியா செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு இனிப்பு ராகி சேமியாவுக்கு தான் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு கொஞ்சம் தேங்காய் துருவல் வந்து ரெடி பண்ணிவிட்டு அப்படியே இனிப்பு போட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். டிஃபன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இங்கே காலையிலேயே வந்து பெயிண்டிங்க்கு வந்து ஆள் வந்துருச்சு. வீடே பார்த்திங்கன்னா தலையில் கிடக்கு. ரூமு வந்து நேற்று முடிஞ்சது. இன்றைக்கி வந்து ஹாலும் இன்னொரு ரூமும் வந்து பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்திங்கன்னா நான் அதுக்குள்ளே லஞ்ச் வேலை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மீல் மேக்கர் வந்து வச்சு மட்டன் குழம்பு டைப்பில் வந்து வச்சுருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது குழம்பும். மாவும் ஊறிடுச்சு. அதாவது இட்லிக்கு ஊற வச்சது நல்லா ஊறிடுச்சு. அதையும் ஆட்டி கரைச்சி வச்சுட்டேன் கையோட. இது வந்து நைட்டுக்குள்ளே புளிச்சிரும் அப்படிங்கிறக்காக அதை கரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து குழம்பும் ரெடி பண்ணிவிட்டு சைடிஷ்க்கு பீட்ரூட் பொரியல் தான் வந்து